அனைவருக்கும் வணக்கம். நான் திதியோக கரண ஜோதிடர் ரோஹிணி பீனா சீனிவாசன். நேர்களை நாம் இந்திய பதிவில் சித்தர்கள் அல்லது ஜீவ சமாதி வழிபாடு யாருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவர்கள் அதிக ஞானம் படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜோதிட ரீதியாக நாம் கேது பகவானை தான் ஞானகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல கேது பகவான் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் அவருக்கு அதீத ஞானம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேது பகவானாலே என்ன சொல்லுவோம், நம்ம ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், கலைகளுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவருடைய ஜாதகத்துல கேது பகவான் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் கலைகள் கற்று தேர்ச்சி பெறுவார். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் அவருக்கு உண்டாகும். தானாகவே அவர் ஆன்மீகத்துக்குள்ள வந்து விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கேது பகவான் எப்போது பலம் பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் அல்லது துருவம் அல்லது சித்தம் இந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு யோகியாக வருவார். அதாவது நீங்கள் பத்திரை கரணத்தில் பிறந்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு கர்ணநாதனாக வருவார். ஸோ இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக உண்டு. இவர்களுக்கு எப்போவுமே ஒரு கலை கற்று அதில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜோதிட கலையும் அப்படிப்பட்ட கலை தான். இப்போ ஜோதிட கலை கற்கணும்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் பலமாக இருக்கும் நண்பர்களுக்கு ஜோதிட கலை நன்றாக வரும். இப்போ இந்த கேது என்ற கிரகத்தை நம்ம எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த கேதுவை நீங்கள் பலப்படுத்தலாம். குறிப்பாக மலை உச்சியின் மேல் உள்ள ஜீவ சமாதி வழிபாடு மிக மிக அற்புதமான பலனை தரும். ஸோ நீங்கள் அவசியம் இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆயுஷ்மான் அல்லது துருவம் அல்லது சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்து அல்லது பத்திரை கரணத்தில் பிறந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நீங்கள் இந்த வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு இதோட யோக பலன் பல மடங்காக கிடைக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் கேது பகவானாலே முக்திக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். மறுபிறவா நிலையை அடையணும், இல்லை எனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கேது என்ற கிரகத்தை நீங்கள் பலப்படுத்தும் போது, இயக்கும் போது, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு நீங்கள் எடுப்பதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த முக்தி நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். ஸோ நேர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல நல்ல தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.